நம்ம ஹெச்ஐவி பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்ஐவியில் வந்து அதுக்கப்புறம் வந்து மார்ஃபாலஜி, ஸ்ட்ரக்சர், பேத்தோஜெனசிஸ், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ஓரல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹெச்ஐவி பற்றி பார்க்க போகிறோம். மார்ஃபாலஜியில் வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஸ்பெரிக்கலில் எப்படி இருக்கலாம், ஸ்பெரிக்கலாக தான் இருக்கும். ஸ்பெரிக்கல்லே எப்படி இருக்குன்னா இட் இஸ் ஸ்பெரிக்கலில் ஒரு பூ மாதிரி இருக்கும். அந்த மேலே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, ஒரு பூ மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் பேர் வந்து GP120 இது GP120 சொல்கிறாங்க. இப்போ GP41 இருக்குது. GP41 வந்து ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்குது, அதான் வந்து GP41 இருக்குது. இப்போ லிப்பிட் மெம்பரின், இப்போ சுற்றி வந்து ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்குது, அது வந்து லிப்பிட் மெம்பரின். அதுக்கப்புறம் கஸ்பிட், அதுக்கப்புறம் ரவுண்டாக வந்து க்ரீன் கலரில் இருக்கா, இது வந்து என்னென்னா கஸ்பிட் அதுக்கப்புறம் வந்து கேப்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க, கஸ்பிட்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்க சும்மா அது வந்து RNA, அதில் குட்டியாக இருக்கிறது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். இதுதான் வந்து DNA வந்து சிந்தசைஸ் பண்ணுது. மார்ஃபாலஜியில் வந்து சப் ஃபேமிலி வந்து என்னென்னா லென்டிவைரஸ், ரெட்ரோவைரஸ். Size is 90 to 100 nanometer இருக்குது. ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் enveloped to the spherical wire. இது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குமாமா. அதுக்கப்புறம் envelope is containing to the அதுக்கப்புறம் வந்து glycoprotein spikes வந்து இருக்கும். glycoprotein spikes வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து GP120 சர்ஃபேஸு, GP120 இந்த சர்ஃபேஸில் வந்து GP120 இருக்குமா, அது சொல்கிறாங்க. இஸ் இன்வால்வ் டு த CD4 பைண்டிங் வந்து இருக்கும். GP41 வந்து டிரான்ஸ்மெம்பரேன் வந்து ஃபியூஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஃபியூஸ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மெம்பரேனுக்கு ஹெல்ப் இருக்குது. கஸ்பிட் வந்து அதுக்கப்புறம் வந்து இஸ் கோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் P24 ப்ரோட்டீன் வந்து இருக்குது. இதில் வந்து P24 ப்ரோட்டீன் ஒன்று இருக்குது. P24 ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது ஜீனோம் பற்றி பார்க்க போகிறோம். ஜீனமில் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது. இஸ் கண்டெய்னிங் எசென்ஷியல் ஜீன், அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து இதில் வந்து ஒரு எசென்ஷியல் ஜீன் இருக்குது, ஒரு கேக் போல் ஈவின்னு இருக்குது. கேகில் வந்து ஒரு கோட் ஃபார் கோர் ப்ரோட்டீன் இருக்குது. கோட் ஃபார் கோர் ப்ரோட்டீனில் வந்து P24 அப்படின்னு ஒன்று, P24ன்னு ஒரு கோர் இருக்குது. அதில் கேகில் ஒன்று இருக்கா, போல்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குமோ, அதில் போல் இருக்கும். கோட் ஆஃப் என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து போல் பண்ணுது, இன்டகிரேஸ் பண்ணுது. ப்ரோட்டீனை வந்து லைசிஸ் பண்ணுது. ENVனா இஸ் அ கோட் ஃபார் டெவலப் த ப்ரோட்டீனை வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி GP120 GP41 சொல்கிறாங்க. இப்போ வந்து என்சைமில் வந்து ஒரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதாவது RNA வந்து DNA மாதிரி தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ் ரிட்டன்டிவ், அதுக்கப்புறம் இன்டகிரேஸ் பண்ணுறாங்க, ஒன்று இன்டகிரேஸ் பண்ணுறது ப்ரோட்டீனேஸ். இது எல்லாமே என்சைமாக இருக்குது. பேத்தோஜெனசிஸ், என்ட்ரி அண்ட் அட்டாச்மெண்ட்டில் வந்து GP120 இஸ் பைண்டட் டு த CD4 ரிசெப்டாரில் வந்து GP120 வந்து பைண்ட் ஆகி T ஹெல்பர் செல்லில் வந்து ரிசெப்டாரில் இதாகுது. மேக்ரோஃபேஜ் இதாகுது. கோர் ரிசெப்டாரில் வந்து CCR5 மேக்ரோஃபேஜ்னு ஒன்று இருக்குது. CCR5 மேக்ரோஃபேஜ், அதாவது கோர் ரிசெப்டாரில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா CCR5 மேக்ரோஃபேஜ், CXCR4 T செல்ஸ்ன்னு இருக்குது. CXCR4 T செல்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வந்து அடுத்த ஃபியூஷன் பற்றி பார்க்குறோம். ஃபியூஷனில் வந்து என்ன இருக்குன்னா, ஃபியூஷனில் வந்து GP41 இஸ் ஃபெசிலிட்டேட் த ஃபியூஷன் இஸ் அ வைரல் RNA இஸ் என்ட்ரி. வைரல் RNA என்ட்ரி ஆகுது. த ஹோஸ்ட் சைட்டோபிளாசம் அதாவது ஃபெசிலிட்டேட் த ஃபியூஷனை வந்து நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணிருக்கும். வைரல் RNA வந்து என்டர் பண்ணிருக்கும் டு த ஹோஸ்ட் சைட்டோபிளாசத்தில் என்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் வைரல் RNA இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் DNAவாக மாற்றுறது தான் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸோட ஒர்க். Integration, to insert viral DNA host genome
ப்ரோவைரஸ். அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேஸ் டு இன்சர்ட் த டிஎன்ஏ வந்து ஹோஸ்ட் ஜீனுக்குள்ளே போகிறது தான் இதோட மெயின். இப்போ ஒரு ஹோஸ்ட் ஜீனில் உள்ளே போகிறது தான் வந்து இன்டகிரேஷன் சொல்கிறாங்க. லேட்டரல் ரெப்ளிகேஷன் அப்படின்னா the viral is remind to the latent replicant. Lateral replicant is causing cell death காஸ் பண்ணுது. ஒரு கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப் CD4 செல் வந்து டிக்ளைன் ஆகுது. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் இம்யூனிட்டி வருது. இம்யூனோ டிஃபிஷியன்சியில் வந்து இட்ஸ் லீட்ஸ் டு த ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து மெலிக்னன்சி எய்ட்ஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து எது மூலியமான செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், பிளட் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரீநேட்டல் ஐவி ட்ரக் மிஸ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இன்குபேஷனில் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து லாங் லேட்டன் பீரியட், அதுக்கப்புறம் வந்து லேட்டன் இயர். அதாவது ஒரு இன்குபேஷன் சொல்கிறாங்க. இதோட இன்குபேஷன் வந்து ரொம்ப நாள் இருக்கும். மேபி நம்ம வாழ்நாள் முடிகிற வரையும் கூட இந்த ஹெச்ஐவி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜஸில் வந்து அக்யூட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஏசிம்டமேட்டிக் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் ஏஸ்ன்னு இருக்குது. இப்போது வந்து அக்யூட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனில் வந்து ஒரு ஃப்ளூ வரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீரியடுன்னு ஒன்று தனியாக ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹை வெர்மியான்னு ஒரு இது வரும். CD4 T cells contain is begin to decline, அதாவது டிக்ளைன் ஆகுது. அதுக்கப்புறம் சிம்டமேட்டிக் லேட்டன்ட் ஃபேஸில் வந்து வைரஸ் கண்டினியூஸ் டு ரெப்ளிகேட். வைரஸ் வந்து கண்டினியூஸாக ரெப்ளிகேட் பண்ணும். ஒரு கிராஜுவல் டிக்ளைன் ஆஃப் CD4 கவுண்ட் வந்து கம்மியாகுது. எய்ட்ஸ் வந்து அக்வர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோமில் வந்து CD4 இருக்கா, CD4 ப்ளஸ் T செல்லோட சேர்த்து அதுக்கப்புறம் வந்து இது லெஸர் தென் 20 செல் பை மைக்ரோலிட்டர். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து மெலிக்னன்சி ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து மெலிக்னன்சின்னு இருக்குது. மெலிக்னன்சியில் வந்து நியூரோலாஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. லெபார்ட்டரி டயக்னோசிஸில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு இருக்குது. அது வந்து எலேசா டெஸ்ட்டு என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அசே இஸ் டு டிடெக்ட் த ஹெச்ஐவி ஆன்டிபாடி அண்ட் ஹை சென்சிட்டிவ் யூஸ்டு ஃபார் பிளட் டோனர் ஸ்க்ரீனிங். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். வெஸ்டர்ன் பிளாட்டில் வந்து டு டிடெக்ட் த ஸ்பெசிஃபிக் ஹெச்ஐவி P24 GP20 அதுக்கப்புறம் வந்து 8P4 வந்து இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் த எலேசா பாசிட்டிவ் சாம்பிளில் நம்ம இதை பார்க்க முடியும் கன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டில். டு டிடெக்ட் த அதுக்கப்புறம் வைரஸ் ஆன்டிஜன் P24 ஆன்டிஜன் அசே இஸ் ஏர்லி டிக்ளைனேஷன். அதுக்கப்புறம் டிடெக்ஷன் ஆஃப் அ வைரஸ் ஆன்டிஜனில் வந்து P24 வந்து டிக்ளைன் ஆகுது. ஏர்லியாக டிக்ளைனேஷன் நடக்குமா. நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட்டில் வந்து PCR வந்து வைரல் டிஎன்ஏ பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூஸ் ஃபார் த ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணலாம். ஏர்லியாக வந்து டயக்னோசிஸ் பண்ணலாம். வைரல் லீட்ஸ் டு த எலிமினேஷன். வைரல் வந்து லீட்ஸ் டு எலிமினேட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து ஏர்லியாக டயக்னோசிஸ் பண்ணலாம். மானிட்டரிங் த டயக்னாஸ்டிக் ப்ராசஸ் வந்து CD4 அண்டு T4 கவுண்ட் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வைரல் லோடு, அதுக்கப்புறம் பிசிஆர் டெக்னிக்ஸில் பார்க்கலாம். ஓரல் ஆப்பர்ச்சுனிட்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஹெச்ஐவி இஸ் வீக்கெண்ட் இம்யூனிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் இம்யூனிட்டியாக இருப்பாங்க. ஓரல் கேவிட்டி ஷோ த ஏர்லியர் டிடெக்ஷனில் நல்லா பார்க்க முடியும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் டு த ஓரல் ஹேரி லுக்கீமியா அதெல்லாமே வரும். இப்போ அடுத்து பார்க்கலாமா. இமெயிலில் மேம் கொடுத்த நோட்ஸ் இருக்குது. ஹெச்ஐவி
இப்போ நம்ம ஹெச்ஐவி பற்றி பார்க்க போகிறோம். ஹெச்ஐவியில் வந்து டோட்டலாக பார்க்க போகிறோம். ஹெச்ஐவி வந்து ரிட்ரோ வைரஸ் குரூப்னு சொல்கிறாங்க. இந்த ரிட்ரோ வைரஸ் குரூப்பில் வந்து ஆர்என்ஏ வைரஸ்ன்னு இருக்குது. ஆர்என்ஏ வைரஸ் தான் வந்து ஹெச்ஐவின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சிந்தசைஸ் டு த டிஎன்ஏ டு த வைரல் டிஎன்ஏ இஸ் இன்ஃபேக்ட் டு த ஹோஸ்ட் செல்லில் வந்து இதாகுது. ஃபேமிலி வந்து ரிட்ரோ வைரிடியே. ஜீன் வந்து லென்டி வைரஸ் ஜீன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிட்டரியேட்ரோ வைரஸ். அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் டி செல் லிம்போட்ரோபிக் வைரஸ் 1. அதுக்கப்புறம் ஹெச்ஐவியில் வந்து எத்தியாலஜி ஏஜென்ட் அக்வர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எய்ட்ஸ் வந்து எய்ட்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் த்ரீட் டு மேன்கைண்ட் இன் லாஸ்ட் 3 decades. First case New York in 1981 and discovery of isolation of HIV-1 for Posture Institute அப்புறம் வந்து Paris in 1983 acquired for chimpanzee by the cross species infections of simian counterpart of HIV சைமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் ஆஃப் எஸ்என் ராயல். இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் படிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்குமா, இந்த லேயர் பேர் வந்து GP120. அது இதில் ஒரு குட்டியாக இருக்கா, அது வந்து GP41 இன்டகிரேஸ்னு ஒன்று இருக்கும். GP31 இன்டகிரேஸ்னு ஒன்று இருக்கும். SSRNA, அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இருக்குது. கஸ்பிட் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீஸ் வந்து P10 பி ப்ரோட்டியேஸு. கஸ்பீட் வந்து P24. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து P64 இருக்குது. MHC ப்ரோட்டீன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்ஐவி ஜீன் அண்ட் ஆன்டிஜனில் வந்து இது வந்து கேக் போல் ஈவென்ட் இருக்குது. இது வந்து 6 நான் ஸ்ட்ரக்சரல் ரெகுலேட்டரி ஜீன்னு ஒன்று இருக்குது. கேக் ஜீனில் வந்து கோர் அண்ட் ஷெல்லாக இருக்கும். இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். 1 P15 P55 இருக்கும். க்ளீவ்டு வித் 3 பாயிண்டில் இருக்குது. அது என்னென்னா P24 P18 இருக்குமா, இதில் வந்து 3 இருக்குது. எதுக்காண்டினா 2-3 ப்ரோட்டீன் இருக்கா. ப்ரோட்டீன் 18 வந்து மேட்ரிக்ஸ் ஷெல் ஆன்டிஜன் அப்படின்னு இருக்கும். மேட்ரிக்ஸ் ஷெல் ஆன்டிஜன்னா வந்து P18 இங்கே இருக்குது. P18 வந்து மேட்ரிக்ஸ் ஷெல் ஆன்டிஜன். P24 P15 வந்து கன்சிஸ்ட் ஆஃப் கோர் ஆன்டிஜன். P15 P24 கோர் ஆன்டிஜனாக இருக்குது. P16 P24 கோர் ஆன்டிஜனாக இருக்குது. இப்போது நம்ம வந்து போல் ஜீன் பற்றி பார்க்க போகிறோம். போல் ஜீனில் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் இருக்குது, ப்ரோட்டியேஸ் இருக்குது, இன்டகிரேஸ் இருக்குது. போலில் P31 P51 P31 வந்து இன்டகிரேஸ் ஆகவும், எங்கள் மேலே இருக்கா இன்டகிரேஸ் வந்து P31 வந்து இன்டகிரேஸ் ஆகவும், P51 வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷனாகவும் இருக்குது. ஈவினா ஈவி வந்து என்னென்னா ஈவி ஜீன்னு ஒன்று இருக்குது. ஈவி ஜீனில் வந்து கிளைகோப்ரோட்டீன்னு GP16 கிளைகோப்ரோட்டீன் இருக்குது. இதில் கிளைகோப்ரோட்டீன் வந்து 116 இருக்கா. எப்படி சொல்கிறாங்கன்னா, இது க்ளீவ்டு காம்போனன்ட்ஸில், அதாவது GP120 வந்து CD4 இருக்கா. பைண்ட் டு த CD4 மாலிகுல் ஹோஸ்ட் செல் டு இனிஷியேட் த இன்ஃபெக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதே ஸ்டார்டிங்கில் தான். 41 வந்து ஃபியூஷன் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது நான் ஸ்ட்ரக்சரல் ஜீனில் வந்து இட்ஸ் ரெகுலேட் த வைரல் ரெப்ளிகேஷன் இஸ் த இம்பார்ட்டன்ட் டு த டிசீசஸ் ஆஃப் த பேத்தஜெனிசிஸ். இன்னும் கொஞ்சம் கூட எசென்ஷியல் ரெகுலேட்டரி ஜீனாகவும் இது இருக்குது. அப்புறம் TAT இஸ் NEF. TAT is a transcriptional transactivator. NEF is a negative factor or EV disease. Accuracy regulatory gene VIF is a viral infectory factor VP or VPU gene இருக்கு. இப்போ ரெப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA is RNA dependent DNA polymerase activity of DNA or reverse transcriptase enzyme மூலயமா. இதில் DNA RNA
இதெல்லாம் சேர்ந்து டிஎன்ஏ ஹைப்ரிடாக மாறி ஒரு டைஜஷன் டு த ரிபோ நியூக்ளியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலிமா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுது. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுது டிஎன்ஏ பாலிமரேஸ் ஆர்டி என்சைம் மூலிமா. இப்போது இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த ஹோஸ்ட் செல் நியூக்ளியஸ். Viral integrase to the double standard DNA is get to integrase to the host chromosome போய் ஒரு host cell polymeraseல single standard DNA இருக்குது, RNA போகுது, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலிமா mRNAவாக போய் டிரான்ஸ்லேட் த வைரல் ப்ரோட்டீனை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு அக்சசிபிலிட்டி கொடுத்து ஒரு டாட்டர் விரியான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. என்னென்ன ரிசப்டார் அட்டாச்னா மெயின் ரிசப்டார் இஸ் GP120 is binded to the CD4 receptor in the host cell surface. CD4 on helper T cell mononucleus macrophage luncheon to the orthotic and keratocyte glycine. CD4 is necessary for the fusion. HIV is glycine is entering into the host cell. Second core receptor is CXCR4 molecule is present in the T lymphocyte. CCR5 molecule is present in the cell macrophage linkage. Next receptorல என்ன HIV1 இருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா GP120 GP41 CD4 receptor is bind to the GP120 அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை தான், வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூஷன். எப்படி ஃபியூஷன் ஆகுது? ஃபாலோவிங் த அட்டாச்மெண்ட் ஆஃப் த ரிசப்டார் அண்ட் த கோ டிரான்ஸ்போர்ட் டு GP120 த ஃபியூஷன் ஆஃப் HIV டு த host cell mediated by the fusion of protein GP41. GP120 வந்து CD4ஓட பைண்ட் ஆகுது. அதில் contaminated to change the 120 and CD binding to EV closure to the cell membrane is binding to the GP120 to beta chemokinase receptor. பீட்டா கீமோகைனேஸ் ரெசப்டார்ன்னு இருக்குது. பீட்டா கீமோகைனேஸ் ரெசப்டார் இப்படிலாம் இருக்குது போல். இப்போ வந்து GP120 இருக்கா, அது வந்து CD4ஓட பைண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் வேறு நடக்குது. கன்ஃபர்மேஷனில் வந்து GP120 இருக்குது, CD4 வந்து பைண்ட் ஆகி EVயோட பைண்ட் ஆகுது. இந்த செல் மெம்பரேனில் வந்து CD4 அப்படியே பைண்ட் ஆகுதா. பைண்ட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு வந்து அந்த CD4லாம் இருக்குது, அப்படியே மேலே வந்து GP41 வந்து மருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து dissolution of the GP41 is a GP from the GP41 from the GP120 is the initiation of the fusion is a peptide into the cell membrane. மெம்பரேன் மூலயமா அப்படியே போய் செல் மெம்பரேன் வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வச்ச பிறகு the function of the hairpin function of the hairpin is GP41 வந்து ஃபர்தராக வந்து டிக்ளைன் ஆகி வைரல் அண்ட் செல் மெம்பரேனுக்கு வந்து இதாகுது. Viral and cell lipid mixture of the result in the fusion and the viral entry into the cell. Penetration of the uncoated. After the fusionக்கு அப்புறம் ஒரு uncoated and அதுக்கப்புறம் releasing of the 2 copies of the single stranded RNA and viral enzyme. Viral enzyme இருக்குது. single stranded RNAவும் viral enzymeவும் இருக்கா. அந்த viral enzyme வந்து இப்போ வந்து பெனிட்ரேஷன் அண்ட் அன்கோட்டட் பற்றி பார்க்குறோம். பெனிட்ரேஷன் அண்ட் அன்கோட்டடில் வந்து எல்லா ஃபியூஷனுமே நடக்கும். அண்ட் அன்கோட்டட் இஸ் ரிலீசஸ் டு த 2 copies ஆஃப் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து 2 காப்பி எடுத்துகிட்டு வைரல் என்சைம் மூலிமா நம்ம வந்து பெனிட்ரேட் பண்ணலாம். ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNAவை வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் DNAவை மாற்றுது. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இந்த DNA RNA ஹைப்ரிட் இஸ் ஃபார்மாக மாறுது. அதுக்கப்புறம் வைரல் எண்டோநியூக்ளியேஷன் இருக்குது. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் DNA இஸ் ரெப்ளிகேட் டு ஃபார்ம் அஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA.
சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் டு ஃபார்ம் அ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. Transcription of DNA is occur from some of the component of the viral protein. Integration complex என்னது? நியூக்ளியோப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். நியூக்ளியோப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீனில் வந்து லைனர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கேக் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனில் வந்து அக்யூரசி விபிஆர் அக்யூரசி விபிஆர்னு ஒன்று இருக்குது. வைரல் இன்க்ரீடியண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 15 திஸ் ப்ரீ இன்டகிரேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் டு த ஹோஸ்ட் செல் நியூக்ளியஸ். Double tap to the add title. இதெல்லாம் இதுவா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து இஸ் ஆர்என்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ் activity to RT enzyme of DNA and RNA is designed to the ribonuclease activity reverse transcriptase enzyme single standard DNA polymerase activity RT enzyme DNA double standard DNA போய் transported host nucleus viral integrase DNA get integrated into the host chromosome host cell polymerase to the viral single stranded RNA is accessibility to the daughter virion viral protein transamination அப்படின்னு இருக்குது. ப்ரீ இன்டகிரேஷன் காம்ப்ளெக்ஸில் பிஐசி சைட்டோபிளாசம் ஆர்டிஎம்ஏ இன்டகிரேஷன் இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் படிக்கக்கூடாது. இன்டகிரேஷனாக ஒரு வைரல் டிஎன்ஏ வந்து இன்டகிரேட்டட் இந்த ஹோஸ்ட் குரோமோசோமில் போகிறது தான் வந்து இன்டகிரேஷன் சொல்கிறாங்க. ஒரு மெடிக்கல் வைரல் இன்டகிரேஸ் த இன்டகிரேஸ் ஆஃப் த வைரல் ப்ரோவைரஸ் legacy is integrated into the state of HIV, establish the latent infection for variable period where HIV different of latent virus. It is able to replicate the latent state of the infection of the neighboring of the cell. Disease progression HIV இருக்கிறவங்களெல்லாம் ரீட்ரோவைரஸ் சிண்ட்ரோம் உள்ளவங்க, ஏசிம்டமேட்டிக் சிம்டம்ஸ் உள்ளவங்க, பெர்சிஸ்டன்ட் ஜென்ரலைஸ்டாக இருக்கிறவங்க, லிம்போபத்திக்காக இருக்கிறவங்க, சிம்பத்தட்டிக் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனாக இருக்கிறவங்க, எய்ட்ஸில் இருக்கிறவங்க, அக்யூட் ஹெச்ஐவியில் உள்ளவங்க வந்து ப்ரைமரி விரியாவாக இருப்பாங்க. ஒரு ஹெச்ஐவி வந்து கேரி டு த லிம்ஃப் நோடில் வந்து கேரி பண்ணி அண்ட் அதர் லிம்ஃப் நோடுக்கு வந்து போகிறது தான். அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் அக்கர் இன்சைட் ஆஃப் த T செல்லில் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வந்து டெஸ்ட்ராய் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த T செல். அதுக்கப்புறம் ஹெச்ஐவி வந்து T செல்லோட இன்ஃபெக்ஷன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. இனிஷியல் ஹெச்ஐவி டெஸ்ட்ராய் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த T செல். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி வெரிமான்னு இருக்குது. ஃப்ளூ லைக் இல்னஸ் 50 to 75% to 6 weeks of the primary infection. The significant droplets of the number of circulating CD4 T cell of the stage. Asymptomatic stage is a clinical legacy, cell-mediated immune response, HIV-specific CD8 T cell, humoral immunity, HIV-specific neutralized antibody, Vermeer drop down of CD4 T cell is counted to the normal. It is a state of clinical legacy, but it not a microbiological legacy of the protein. Persistence of the generalized lymphopathic not result in HIV replication in the lymph node is 25 to 30% of infected people is otherwise symptomatic develop of the lymphocytopathy.
சிம்டமேட்டிக்காக இருக்குது, எய்ட்ஸு இதெல்லாமே இருக்குது. கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து சிடி கிளாஸிஃபிகேஷன் WHO இருக்குது. WHO கிளாஸிஃபிகேஷன் சிம்டமேட்டிக் ஹெச்ஐவியில் வந்து ஒரு ஸ்வெல் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிம்ப் நோட் இஸ் 1 சென்டிமீட்டரில் அடுத்த நெக்கில் வந்து இருக்குது. அது கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஷோல்டர்லலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதா எம்பத்தட்டிக்கு மெயின்லி வந்து காஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ஹெப்பர் ஜோர் ஆப்டிமைட்டிக் ஹெச்ஐவி ஒரு கண்ணெல்லாமே போயிட்டு. அதுக்கப்புறம் ஆங்குலர் சிலைட்டிஸ் இருக்குது, டெலைட்டிஸ் வாய்ப்புன்னு வரும். அதுக்கப்புறம் ஓரல் மாதிரி கேன்சர்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சேஞ்சஸ் எக்ஸ்பொனென்ஷியல் கேண்டிடியாசிஸ் வருது, ஓரல் ஹேரி லிக்கோப்ளேக்கியா. அதுக்கப்புறம் பாக்டீரியல் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன், நியோப்ளேஷியா, செல் டெத் வருது. செல் டெத் அதர் கண்டிஷன் ஆஃப் த ஹெச்ஐவி எபிடெமியாலஜி இருக்குது. எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்டிமைசேஷன். அதுக்கப்புறம் வந்து கேனிட்டிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரெஸ்பான்ஸ், ரித்மியா, லேபர் டயக்னோசிஸ், ஆன்டிபயோட்டிக் டிடெக்ஷன், ஸ்க்ரீனிங் அசே, லேசர் டெஸ்ட்டு, ரேபிட் சாம்பிள் டெஸ்ட்டு, சப்ளிமெண்ட் டெஸ்ட்டு, வாட்ஸன் டெஸ்ட்டு, வாட்ஸன் ப்ளட் செட்டு, ஆன்டிபாடிஸ் இதில் மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. டிடெக்ஷன் ஆஃப் பி கோட் ஆன்டிஜன், யூசஸ் ஆஃப் ஆன்டிஜன் டிடெக்ஷன், வைரல் அண்ட் யூனிட் டிடெக்ஷன், வைரல் யூனிட் கோல்டு ஸ்டாண்டர்ட் வச்சு பண்ணுவாங்க. வைரல் டிடெக்ஷன் மானிட்டர், லோடு பிசிஆர், ஐசோலேஷன் ஆஃப் வைரல் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனாலஜிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்நார்மல் சஜஸ்ட் பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் தேங்க்யூ.